முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் தமிழ்நாடு அமைச்சரவை கூட்டம் தொடங்கியிருக்கிறது. ஜனவரி 20ஆம் தேதி சட்டப்பேரவை கூட்டத்தொடர் தொடங்க உள்ள நிலையில் அமைச்சரவை கூட்டம் தற்போது நடைபெறுகிறது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் தமிழ்நாடு அமைச்சரவை கூட்டம் தற்போது தொடங்கியிருக்கிறது. விவரங்களோடு செய்தியாளர் கண்ணன் இணைக்கிறார். கண்ணன், வர ஜனவரி 20ஆம் தேதி சட்டப்பேரவை கூட்டத்தொடர் தொடங்கப்பட இருக்கு. அமைச்சரவை கூட்டம் தொடங்கி இருக்கு. என்னென்ன ஆலோசிக்கப்படுது? நிச்சயமாக தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் சென்னை தலைமைச் செயலகத்தில் அமைச்சரவை கூட்டமானது தொடங்கி நடைபெற்று வருகிறது. இதில் துணை முதலமைச்சர் உள்ளிட்ட அனைத்து அமைச்சர்கள் கலந்து கொண்டுள்ளனர். இந்த அமைச்சரவை கூட்டத்தை பொறுத்தவரையில் வரும் 20ஆம் தேதி ஆண்டின் முதல் கூட்டத்தொடர் தொடங்க உள்ள நிலையில் ஆளுநர் உரை, இடைக்கால பட்ஜெட் உள்ளிட்டவர்கள் தொடர்பாக மிகவும் முக்கியமாக விவாதிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக கூற வேண்டும் என்றால், இந்த ஆளுநர் உரையில் இடம்பெற வேண்டிய அம்சங்கள் மற்றும் பட்ஜெட்டில் இடம்பெற வேண்டிய அம்சங்கள் விவாதிக்கப்பட்டு அதற்கு ஒப்புதல் அளிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் மிகவும் முக்கியமாக அரசு ஊழியர்களுக்கு தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் செயல்படுத்தப்படும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சில நாட்களுக்கு முன்பு அறிவித்திருந்தார். அதன்படி அந்த அரசு ஊழியர்களுக்கான தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்திற்கு இந்த அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போன்று புதிய தொழில் நிறுவனங்கள் விரிவாக்கத்திற்கும் ஒப்புதல் அளிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஒவ்வொரு அமைச்சரவை கூட்டத்தின் பொறுத்தவரையும் தொழில் நிறுவனங்கள் விரிவாக்கத்திற்கு ஒப்புதல் அளிக்கப்படும். அதன்படி பார்த்தோம் என்றால் இந்த அமைச்சரவை கூட்டத்திலும் தொழில் நிறுவனங்கள் விரிவாக்கத்திற்கு ஒப்புதல் அளிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் தொழில்துறை மற்றும் சுற்றுலாத்துறை சார்ந்த சில கொள்கைகளுக்கும் ஒப்புதல் அளிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதன்படி விரைவில் சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவதற்கென்று ஒரு தனி முதலீட்டாளர் மாநாடு பிப்ரவரி மாதம் இறுதியில் நடைபெற உள்ள நிலையில் சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவதற்கான புதிய கொள்கைகளுக்கு இந்த அமைச்சரவை கூட்டத்தில் விவாதித்து ஒப்புதல் அளிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதன்படி சுமார் 11-15 மணிக்கு தொடங்கியுள்ள அமைச்சரவை கூட்டம் 45 நிமிடம் நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து மூத்த அமைச்சர்கள் ஒருவர் செய்தியாளர் சந்தித்து அமைச்சரவை கூட்டத்தில் என்னென்ன முடிவு எடுக்கப்பட்டது என்பது தொடர்பாக விரிவாக செய்தியாளர்களுக்கு விளக்கம் அளிப்பார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. நன்றி கண்ணன், விவரங்களுக்காக.